இன்றைய கதையின் தலைப்பு இரையை தேடி. முட்டை கண்களை உருட்டி கொண்டு தனது வாலை அசைத்தபடி தெருவில் அங்கும் இங்கும் குறுக்கும் நெடுக்குமாய் தனது 4 குட்டிகளுடன் நடந்து கொண்டிருந்தது அந்த சாம்பல் நிற பூனை. தனது நாக்கினால் குட்டிகளை நக்கியபடி நின்று கொண்டிருந்தது. அத்தெருவில் சுற்றித் திரியும் 4-5 நாய்களும் உணவின்றி எலும்பும் தோலுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக படுத்து கிடந்தது. 3வது தெருவில் மீனு மீனு என்று கேட்ட கிழவியின் குரலை கேட்ட பூனை தனது குட்டிகளை பார்த்து இருங்கள், இப்போது வந்துவிடுவார் என்று கூறுவது போல் முகபாவனை செய்தது. நாய்களும் கிழவியின் குரலை கேட்டு எழுந்து நின்று வாலை ஆட்டிக்கொண்டே இருந்தது. குழி விழுந்த கண்களும் சுருங்கிய தோளுடன் எழுவதை கடந்த கிழவி ஒன்று தலையில் மீன் கூடையுடன் அம்மா மீனு வாங்குங்க மீனு என்று கூறிக்கொண்டே ஒவ்வொரு வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். சிலர் வீடுகளில் வாயிற்கதவு பூட்டியே கிடந்தது. அந்த வீட்டு வாசலில் கொஞ்சம் உரக்க கத்திக்கொண்டே சென்றாள். மீன் எவ்வளவு என்று சிலர் கேட்டனர். சிலர் வாங்கி கொண்டனர். இப்படியே 2 தெருக்கள் கடந்து 3வது தெருவில் நுழைந்தாள் கிழவி. அவளின் வருகைக்காக தெருவில் காத்து கொண்டிருந்த பூனை அதன் குட்டிகளுடன் ஓடிப்போய் கிழவியின் கால்களில் உரசி கொண்டே மியாவ் மியாவ் என்றது. நாய்களும் அவளை சுற்றி வந்து அதனது பாஷையில் முணங்கி கொண்டு இருந்தது. கிழவி தலையில் இருந்த மீன் சட்டியை இறைக்கொண்டே இருங்க சாமி, இதை வாரேன் என்று கூறிக்கொண்டே முதலில் 4-5 மீன் துண்டுகளை எடுத்து பூனையிடம் வீசி எறிந்தாள். இந்தா சாமி, எடுத்துட்டு போ என்றாள். பூனை தனது வாய்களில் குட்டிகளுடன் கவ்வி கொண்டு சென்றது. பின்னர் அங்கு நின்று கொண்டிருந்த நாய்களை பார்த்து, ஏன் சாமி, இப்படி எல்லாரும் ஒட்டுக்கா நின்னா நான் எப்படி தருவேன்? சண்டை போடக்கூடாது, சரியா என்று கூறிக்கொண்டே ஒரு 5-6 மீன் துண்டுகளை வீசி எறிந்தாள். நாய்களும் அதனது வாயில் கவ்விக்கொண்டே சென்றது. அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு பெண்மணி கிழவியை பார்த்து, ஏமா நீயே வேகாத வெயிலில் இப்படி கஷ்டப்பட்டு மீன் வித்திட்டு திரியிற, இப்படி நாய்க்கும் பூனைக்கும் அள்ளி போட்டானா உனக்கு என்ன கிடைக்கும் என்றாள். அதற்கு கிழவி, அட போமா, போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம்? எனக்கு கடவுள் படி அளக்கிறாரு. என்னால் முடிஞ்ச இறைய இந்த வாயில்லா ஜீவனுக்கு நான் கொடுக்குறேன், அவ்வளோதாம்மா என்று கூறி கண் சிமிட்டி புன்னகைத்தாள். இக்கதை முழுவதும் எனது கற்பனையில் தோன்றியதே ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருக்கா? எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.